வணக்கம். கடந்த கால அரசியலை பத்தி பேசினாலே நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும். அத்தகைய ஒரு நினைவ வந்து வைகோ மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ நேத்து நினைவுக்கு வந்திருக்காரு. அதாவது 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல்ல நடந்த விஷயங்கள பகிர்ந்திருக்காரு. 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு, யார் யார் யாரோட கூட்டணி அமைச்சாங்கிறதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தான் வந்து அரசியல் பார்க்கப்படுது. அதாவது முக்கியமான ஒரு தேர்தல் இந்த காலகட்டம், அந்த தேர்தல் காலகட்டம். ஏன்னா வந்து ஆட்சியை பிடிக்கணும் காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா வந்து முழுமூச்சா இருக்காங்க. ஆட்சி தக்க வைக்கிற நேரத்தில் வந்து திமுக முழு வீச்சில் இருக்காங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கூட்டணி அமைஞ்சது. ஏன்னா வந்து அதுக்கு முன்னால் நடந்த 2006 தேர்தலில் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றியை வந்து அதிமுக சுவாரஸ்யத்தில் 69 சீட் தான் அடித்தாங்க. மதிமுக அணிஞ்சாங்க. மதிமுக 30 சீட்டு கொடுத்து 6 சீட்லாம் ஜெயிச்சாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்து இருந்தனால இந்த 2011 எலெக்ஷனில் வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஜெயலலிதா வந்து மும்முரமாக இருந்தாங்க. அப்போ அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வைகோ, விஜயகாந்தை இழுப்பதற்கான ஒரு முயற்சி நடந்துகிற காலகட்டம். தேமுதிக வந்து எந்த அணிக்கு போகும், அங்கேயா இங்கேயா அப்படிங்கிற மாதிரி திமுக இங்கே ரெண்டு யாராவது தேமுதிகவை இழுத்தா மட்டும் வெற்றி அப்படிங்கிற காலகட்டம். அதாவது விஜய்க்கு இப்போ என்ன மாசு இருக்கோ அதே மாசு அப்போ அந்த டைம் இருந்ததுன்னு சொல்லலாம். விஜயகாந்த் வந்தால் ஒரு வெற்றியை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு ஜெயலலிதா கால்குலேஷன் போட்ட காலகட்டம் அது. அதனால் எத்தனை தொகுதி கொடுத்தாலும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானில் இருந்தாங்க. அந்த வகையில் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து தொகுதி பங்கீடு ஓரமாக வந்து வைகோவுக்கு வந்து ஒரு 12 தொகுதிகள் கொடுக்கலாம், 6 முதல் 12 தொகுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா சொல்கிறாங்க. அதை வந்து திரு பன்னீர்செல்வம் மற்றும் அது ஜெயக்குமார் மற்றும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் வைகோவில் தாயகம் ஆஃபீஸில் போய் பேசுகிறாங்க. விடிய பேச்சுவார்த்தை நடக்குது. ஒவ்வொரு முறையும் போகிறாங்க வராங்க சொல்கிறாங்க. திருப்தியே இல்லை வைகோவுக்கு. எனக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே மூத்த கட்சி, தேமுதிக போன்ற கட்சி, எனக்கு கம்மியாக கொடுத்தா அது சரியாக இருக்காது, எனக்கு 20 தொகுதிக்கு மேலே வேணும் அப்படிங்கிற மாதிரி வைகோ வந்து சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு காலகட்டம் வைகோவே இப்போ நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தார். உண்மைதான், நான் வந்து 15 தொகுதிகள் கேட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னு சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கும்போது ஜெயலலிதா முடிவு எடுக்கிறாங்க. நமக்கு வந்து வெற்றி பெறணும்னா யார் வேணும்னா தேமுதிக வந்தே தீரணும். ஸோ தேமுதிக கூப்பிடுங்கன்னு சொல்லி தேமுதிக கூப்பிட்டு பண்ருட்டி ராமச்சந்திரன், திரு விஜயகாந்த் அவர்கள்லாம் போகிறாங்க. போய் பேசி முடிக்கிறாங்க. 48 தொகுதிகள் வந்து கொடுக்குறாங்க தேமுதிகவுக்கு. அதாவது தேமுதிக வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பிடிக்கிறது, ஜெயலலிதா ஆட்சி பிடிக்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம். மோடிலாம் வந்திருந்தாங்க. அந்த விழா கோலாகலமாக நினச்ச விஷயம். அந்த கோலாகல விழாவில் மதிமுக ஏன் பங்கேற்கல, மதிமுக நிலைமை என்ன ஆச்சுங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் போடலாம். ஏன்னா விஜயகாந்துக்கு வந்ததுனால மதிமுகவுக்கு குறைந்த சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வந்து அது ஏற்கலை. அதே நேரத்தில் வந்து அதிமுக தரப்பில் ஜெயலலிதா தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, வைகோ வந்து நம்ம கூட்டணியில் தொடர விரும்பலைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து போட்டிருந்தாங்க. இதை வந்து சென்னையில் இருந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இவரே சொல்லிட்டார். யார் வைகோ சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் தான் வந்து இப்படி தப்பாக சொல்லிட்டாருங்க. போய் அதுக்கான பலனை தான் வந்து ஓபிஎஸ் இப்போ அனுபவிச்சிட்ருக்காரு. இப்போ பலனை அனுபவிச்சிட்ருக்காரு. அந்த கர்மாவை அனுபவிக்கிறாரு. ஏன்னா அன்றைக்கி எனக்கு பண்ண ஒரு துரோகம், அந்த முடிவு வந்து தப்பாக போயிடுச்சு. நான் சொன்னதை ஜெயலலிதா சொல்லாமல் நாங்கள் கூட்டணியில் மதிமுக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த அம்மா வந்து எங்களை வந்து கன்சிடர் பண்ணல. பட் ஒரு லெட்டர்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் சிறந்த அரசியல்வாதிலாம் சொல்லி தான் எங்கள்கிட்ட இருந்தாங்க. சந்தோஷம். அந்த தேர்தலை நாங்கள் வந்து புறக்கணித்தோம், முற்றிலும் புறக்கணித்தோம். அந்த தேர்தல் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஜெயலலிதாவே வந்து ஒரு ரோட்டில் அங்கே மதுவிலக்கு வலியுறுத்தி பேரணி போயிட்டு இருக்கும்போது சிறுதாவூர் போகக்கூடிய ஜெயலலிதா வந்து காரை நிறுத்தி எங்கிட்ட பேசிட்டு போனாங்க. அந்தளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க, ஒரு நல்ல மனசு வச்சுருந்தாங்க அந்த அம்மா. ஆனால் எங்களுக்கு இடையில் அந்த இதை வந்து தேர்தல் உறவை வந்து குறித்து வந்து பன்னீர்செல்வம் அப்படின்னு பகிரமாகவே எனக்கு குற்றச்சாட்டியிருந்தார். அந்த தேர்தலில் எல்லாருக்கும் வளைந்திருக்கும். இது விஷயமாக பார்க்கக்கூடாது. ஏன் அந்த குறிப்பிட்ட தேர்தலை மொத்தம் பேசுகிறோம்னா, அந்த தேர்தலை வந்து அதிமுக ஆட்சியை பிடிக்கலைன்னா தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு தான் உண்மை. அப்போ அந்த தேர்தலுக்கு வருவதற்கு யார் காரணமாக இருந்தாருன்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய முடிவுகள் தான் அந்த நேரத்தில் அதிமுக ஆட்சி கட்டில் ஏற்றிச்சுன்னு சொல்லலாம். தொடர்ந்து அதிமுக வந்து ஆட்சி பிடிப்பதற்கு ஒரு முழு காரணமாக அந்த தேர்தல் அடித்தளம் அமைச்சது. இப்போ இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா, இப்போவும் அதே காலகட்டம் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போவும் வந்து அதிமுக திமுக இடையில் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவாகிருக்கு தாவேகா விஜய் தலைமையிலான ஒரு அணி இருக்குது. இது வந்து அதிமுக சேரும் பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும். அது எந்த பக்கம் சேர்ந்தாலும் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் தனித்து போட்டிட்டால் என்ன ஆகும் என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தனித்து போட்டிட்டால் 2 மடங்கு விஜயகாந்த் அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஓட்டு பிடிச்சாரோ அது வந்து 2 மடங்கு ஓட்டை விஜய் பிரிப்பாருங்கிறது உதாகும். 18% 20% வாக்குகளை வந்து விஜய் பெறுவார். ஏன்னா இப்போ கணக்குப்படி பார்த்தா இப்போ எல்லா பெரிய கட்சிகளுமே கிட்டத்தட்ட வந்து 30% வாக்குகள் தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு 25-25 வருஷம் தான் அதிமுக வச்சிருக்கு, திமுக 22% வச்சிருக்கு. மற்றெல்லாம் கூட்டணியுடைய பலத்தை வச்சு தான் எல்லாம் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த பலம் யாருக்கு பாதகம் சாதகங்கிறது போக தெரியும் என்றாலும் கண்டிப்பாக அதிமுகவும் திமுகவும் வீக்காக தான் இருக்கும். யார் வெற்றி பெற்றாலும் குறைந்த ஓட்டில் வித்தியாசம் பெறுவாங்க அப்படிங்கிறது லாஜிக்காக இருக்குது. இருந்தாலும் வைகோ இதை ஏன் நினைவு வந்து பேசினாருன்னா, சில நினைவுகளை வந்து இப்படி ஒரு தேர்தல் அமைஞ்சதுனால எங்களுக்கு போச்சு அப்படிங்கிறத அவர்
சுட்டிக்காட்டியிருந்தார். அன்றைக்கி எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி அனுபவிக்கிறார், பகிரங்கமான குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருந்தார். இதுக்கு வந்து பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அன்றைக்கு காலகட்டத்தில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் என்ன சொன்னாங்கிறத நாங்கள் வந்து போய் சொன்னோம். அம்மாவுடைய உத்தரவை சொல்கிறது எங்களுடைய பொறுப்பு. மற்றபடி இந்த விஷயத்தில் நான் வேறு எதுவும் பேசலை. தனியாக ஒரு விஷயத்தை பேசணும் வைக்க விரும்பினார்னா கண்டிப்பாக அந்த மேடையில் வந்து எல்லா விஷயங்களையும் பகிர நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு பன்னீர்செல்வம். அரசியல் அவ்வப்போது சில சிறப்புகள் நினைவலைகள்லாம் வருது, சகஜமான விஷயம் என்றாலும் இந்த 2011 நினைவலைகள் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக தான் பார்க்கும். உங்களுக்கும் இது சுவாரஸ்யமாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த சூப்பர் தேங்க்ஸ் ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் டச் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.